உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் இறுதி நாளான இன்று தமிழக முதல்வர் கருணாநிதி இணையதள கண்காட்சியை பார்வையிட்டார். ஒவ்வொரு அரங்காக பார்வையிட்டு வந்த முதல்வர் கருணாநிதி தினமலர்.com அரங்கிற்கு அருகில் வந்தார். தினமலர் நாளிதழ் உலக தமிழ் செம்மொழி துவக்க நாளன்று 116 பக்கங்களில் 3 லட்சம் பிரதிகள் வெளியிட்டதை பற்றியும் மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு இலவச பிரதிகள் வழங்கப்பட்டது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் மடிக்கணினி மூலம் தினமலர்.com பற்றியும் செம்மொழி மாநாட்டிற்காக தினமலர் அமைத்துள்ள சிறப்பு இணையதளத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கப்பட்டது. தினமலர்.comல் வெளிவந்துள்ள செம்மொழி மாநாட்டு செய்திகளை முதல்வர் பார்வையிட்டார். தினமலர்.comல் பதிவு செய்யப்பட்ட செம்மொழி மாநாடு குறித்த முதல்வரின் பேட்டியும் அதற்கு 300 பேர் தெரிவித்த கருத்துக்கள் பற்றியும் முதல்வரிடம் விளக்கப்பட்ட போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தினமலர்.com அரங்கு இணையதள கண்காட்சிக்கு வந்திருந்த அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்தது என்று சொன்னால் மிகையாகாது. தினமலர்.com அரங்கை தலைமைச் செயலர் ஸ்ரீபதி, டிஜிபி லத்திகா சரண், அமைச்சர் பழனிசாமி, கோவை மேயர் வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் பார்வையிட்டு பாராட்டினர். இணையதளத்தில் தினமலர் விரிவான முறையிலே, அதுவும் குறிப்பாக இனியவை 40 ஏராளமான பேர் பார்த்திருக்கிறார்கள். பாவம், ஒரு சிலர் பார்க்காமல் இருந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதை கண்டுகளிக்கின்ற வண்ணம் இனியவை 40 அற்புதமான முறையில் தனித்தனியாக அந்த வாகனங்களை, அலங்கார ஊர்திகளை அற்புதமாக எடுத்து நம்முடைய தினமலர் அந்த இணையதளத்தின் மூலமாக அத்துணை நிகழ்வுகளையும் அற்புதமாக காண்பித்திருக்கிறார்கள். தினமலர்.com அரங்கை பார்வையிட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தினமலர்.com செம்மொழி மாநாட்டிற்காக விரைந்து தகவல்களை சேர்த்த விதத்தை பாராட்டினார். இணையதள கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தினமலர் அரங்கில் மிக அருமையாக உடனுக்குடனாக அந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்காட்சியினுடைய முதல் நாள் துவக்கத்திலே ஏறத்தாழ 5,01,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய சாதனை. தினமலருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலும் குறிப்பாக பாண்டியன் பெருவெடுதியினுடைய நாணயத்தை குறித்து மதிப்பிற்குரிய முனைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆற்றிய அந்த உரை நாங்கள் மாநாட்டு அரங்கத்திலிருந்து இங்கே வருவதற்குள்ளாக .comலே அது ஏற்றப்பட்டு உலகெங்கிலும் அதற்கான மக்களிடத்திலே இருந்து அதற்கான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனே பார்க்கிற போது இந்த மாநாட்டு செய்திகளை எந்த அளவிற்கு உலக மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதிலே தினமலர் போன்ற பத்திரிகைகள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. செம்மொழி மாநாட்டின் இணையதள கண்காட்சியில் 5 நாட்களும் தினமலர்.com அரங்கு ஒரு நட்சத்திரமாகவே ஜொலித்தது.